Taste the Daily. சொந்த அக்கா மகனின் வெறி செயலால் சித்தி படுகொலை செய்யப்பட்டு வீடு முழுவதும் இரத்த கரையாக காட்சியளிப்பது காண்போரின் நெஞ்சை உறைய வைத்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் மேற்கத்தியானூரைச் சேர்ந்த மற்றப்பள்ளி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக உள்ள திருப்பதி என்பவரின் வீட்டிற்குள் திடீரென நுழைந்த மர்ம நபர்கள் திருப்பதி மற்றும் அவருடைய மனைவி வசந்தா ஆகியோர் மீது இரும்பு ராடால் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் அந்த மர்ம நபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி சென்றிருக்கின்றனர். இதற்கிடையே கொடூர தாக்குதலில் வசந்தா படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது கணவர் திருப்பதி இரத்த வெள்ளத்தில் படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த திருப்பதியை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வசந்தாவின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். இதற்கிடையே வீடு புகுந்து தாக்கிய மர்ம நபர்கள் பைக்கில் தப்பி சென்றதாக போலீசாரிடம் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்த போலீசார் ஜோலார்பேட்டை அருகே அந்த பைக்கை கண்டுபிடித்தனர். அந்த இருசக்கர வாகனம் உயிரிழந்த வசந்தாவின் அக்கா மகனான ரேணுகுமார் என்பவரின் பைக் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போலீசார் ஜோலார்பேட்டையில் பைக்கை நிறுத்திவிட்டு ஒசூருக்கு தப்பி ஓடிய ரேணுகுமார் உள்ளிட்ட இருவரையும் தட்டி தூக்கினர். இருவரையும் கிராமிய காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. தம்மால் படுகொலை செய்யப்பட்டவர் தமது சித்தி என கூறி போலீசாரையே அதிர வைத்திருக்கிறான் ரேணுகுமார். தனது தந்தை மாற்றுத்திறனாளியாக இருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த சித்தப்பா திருப்பதி தனது தாயாரை ஆபாசமாகவும் தவறாகவும் பேசி வந்ததாக ரேணுகுமார் கூறியிருக்கிறார். இதனை சித்தி கண்டிக்காமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த தான் தனது நண்பரோடு சித்தப்பா வீட்டிற்கு சென்று தகராறு செய்து இரும்பு ராடால் தாக்கியதாகவும் அதனை தடுக்க முயன்ற சித்தியின் தலையில் பலமாக அடித்து கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனையடுத்து ரேணுகுமாரையும் அவரது நண்பனையும் கைது செய்த கிராமிய போலீசார் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர். Taste the Daily.